சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தப்பட ஓடுடோய் புடிங்க புடிங்க. கேளவி என்ன ஓட்ட ஓடுதுவா? நம்ம எல்ஐசி சார் சார் என்ன சார் இப்படி நடுத்தரில் உட்காந்துட்டியா? நான் என்னமா செய்ய, நானும் ஓடி ஓடி வந்தேன். சிட்டா பறந்துட்டு இருந்து கிளவியா அப்பா பிடிக்க முடியலம்மா. நடுத்தரில் அப்படியே உட்காந்துட்டேன் மூச்சு இறக்கி. சார் நீங்க நினைச்ச கூட அதுகளை பிடிக்க முடியாது. அது காத்து மாதிரி எங்க போச்சுகளோ தெரியாது. கிளவிக்கு மர்மலுக்கு பதில் சொல்லணுமாம்மா, அதுக்கெல்லாம் பயமா இருக்கு. இப்ப என்ன சொல்லுவேன் நான் போய்? சார் அவ்வளவு சீக்கிரத்தை கிளவி சாவாது. நீங்க பேசாம பொட்டியை கட்டிட்டு ஊரை நோக்கி போயிச்சு யாருங்க. அப்படிதான் நினைச்சிருக்கேன். சார் விடிஞ்ச உடனே எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பாலிசி போட்டுருங்க சார். என் மாமியார் பேர்ல. சார் நீங்க தப்பிச்சிட்டா அதெல்லாம் நாங்க விட்டுருவோமா? என் மாமியார் பேர்ல யார வச்சாது பாலிசி போட்டுற மாட்டேன். சின்னப்பட வா, இந்த கிளவியில தேடுவோம். பாருங்க நல்லபடி நீங்க வேணா தேடுங்க, எனக்கு வேற வேலை சொல்லி இல்ல. என் மாமியா கிளவி போன மாதிரி வந்துச்சு யாரும். அதுவும் சரிதான், நேரம் வர ஆயிட்டு வீட்டை பார்த்து போவோம். மாமியா கிளவி அட்டகாசம் அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. காலையில விடியட்டும். எப்பா என்ன மாதிரி மூச்சு வாங்குறது வாடி வந்தது. ஐயா வெள்ளை மக்கா உண்மையிலே பண்ணி சாவலியா? இல்ல பஞ்சி, உண்மையிலே நான் செத்துட்டேன். பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் தான் செத்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையிலே உசுறு வந்துட்டு. என்ன தெரியுமா நடந்துச்சு? என்னக்கா சொல்லுதா? செத்துட்டேன், இப்ப உசுறு வந்துட்டா. ஒண்ணு புரியலையே. உட்காருங்க சொல்லுதேன். ஏக்கா எதுக்கு பின்னாலே குச்சி உட்கார்ந்துக்கோ? பயமா இருக்குக்கா. இவ செத்துட்டாளா இல்ல உசுரோட இருக்காளா இன்னும் தெரியலையே. எதுக்கு பயப்படுதியா? ஒண்ணும் பயப்படாதியா, உங்க ஃப்ரெண்டு தானா. முதல்ல நான் என்னத்தையா தின்ன பத்தியா முறுக்குன்னு நினைச்சு சவுக்கு சவுக்குன்னு, அதுக்கப்புறம் நான் செத்து போயிட்டேன். ஆமாக்கா நானும் செல்ல தையும் பாத்துட்டு தான் இருந்தோம். உன்னை ரெண்டு பேரும் வெள்ள அங்கி போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போனாவல. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உனக்கு உசுறு இல்ல. அதனால உன்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணலான்னு உன் வீட்டுல வந்து போட்டோம். அது வரைக்கும் நான் செத்தம் கிடந்தேன். பாவி மக்கா, அந்த நேரம் பார்த்து வெள்ள அங்கி போட்டிருந்த ரெண்டு பேரும் மேல கொண்டு போறாங்களா. எனக்கும் நேரம் போலியா ரெண்டு வெள்ள அங்கி போட்டிருக்க ஆளுகிட்டையும் பேச்சு கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருக்கு அடிப்படி சண்டை. அடிப்படி சண்டையா? செல்லதை எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அங்கேயும் போய் அந்த ரெண்டு வங்கி போட்ட ஆளுகள்கிட்ட இங்க ஒண்ணு சொல்லி கொடுப்பா, அங்க ஒண்ணு சொல்லி கொடுத்துருப்பா. ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விட்டுருப்பா. ஆமாக்கா நீ சொல்லுது நேசம்தான். அங்கேயும் போய் சண்டையை மூட்டி விட்டுருப்பாக்கா. அதான் அந்த ரெண்டு அங்கி போட்ட ஆளுகளும் அடிப்படி சண்டை போட்டுருக்குவா. ஏக்கா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ரெண்டு பேரும் சண்டையும் தீத்தே வைக்க முடியல. அதுல கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ரெண்டு பேரும் புடிச்சு மேல இருந்து தள்ளி விட்டுட்டாவா. நீங்க வந்துடாத, தேச பக்கம் எட்டி பாத்துறாதேன்னு. கடி சொன்னது நேசம்தாக்கா. அங்கேயும் போய் சண்டையை மூட்டி விட்டுட்டா போல இருக்கு. அதான் ரெண்டு வெள்ளை வாங்கி போட்ட ஆள்களுக்கு வந்துறத சொல்லி அடிச்சு பத்தி விட்டுருக்குவோம். எனக்கு திரும்பி தாக்க முடியலக்கா. கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துன்னு தெரியல. நான் கண்ணு முழிச்சு பாக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன செந்துக்க தூக்கிட்டு போறீங்க. அப்ப உனக்கு அப்பா உசுறு வந்துட்டா? ஆமா, செத்து 5 நிமிஷம் ஆவதுக்குள்ளே மேல இருந்து என்ன பிடிச்சி தள்ளிட்டாவல்ல. அதுக்கப்புறம் ஏன் அப்படி நடிச்ச? சரி நம்ம செத்து போனா எல்லாரும் எப்படிதான் அழுதாவோ, எப்படிதான் பேசுதாவோ, என்ன பேசுதாவோ நம்மளை சுத்தி அப்படின்னு பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்து அந்த தான் பார்த்தேன். அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டேன் செத்த மாதிரி. பாவி மக்கா இவ்வளவு நடந்திருக்கா? அப்ப இந்த கிழவி செத்து அதுக்கப்புறம் தான் உசுறு படைச்சு வந்திருக்கா. கடவுளே, கிழவிகிட்ட கொஞ்சம் உசாரதா இருக்கணும், இல்லன்னா நம்மளே போட்டு தள்ளிடுவோம். இதை முதல்ல சின்ன பண்ணிட்டு சொல்லணும். கடவுளே என்னடா செய்ய இப்போ? எனக்கு கையை உட மாட்டேன், கால் உட மாட்டேன். சின்ன பண்ணே இப்போ பக்கத்துல தைரியமா உட்காரலாமா? எப்படி உண்மையிலே உசுரோட தான் இருக்கியா? நேசம் தான் சொல்றேன், நல்ல உசுரோட தானே இருக்கேன். உங்க முன்னால தானே வாடி என்ன ரெண்டு கால் இருக்குல்ல எனக்கு. அட ஆமா ரெண்டு கால் இருக்கு. நான் செத்து போன சவண்டா ஏமன பாத்து சிரிச்சவண்டா. சின்ன பண்ணு முன் வாசல பூட்டிட்டு உங்க வீட்டுக்கார தூங்கியாச்சு. பின் வாசலோட உள்ள போயிரலாம்னு பார்த்தா அதையும் பூட்டி போட்டுருக்காரு. இப்போ எப்படி உள்ள போற? சின்ன பண்ணு அட இந்த நாலு மணி இந்த வீட்டுக்கு போலியாக்கும். சின்ன பண்ணு சிம்மே 5 நிமிஷம் தான் கிளவி செத்துருக்கு. அதுக்கப்புறம் உசுறு வந்துட்டா. நீ நம்மளெல்லாம் ஏமாத்தி இருக்கு. நாலுபடி அது முதல்ல தெரியும். என்னது முதல்ல தெரியுமா? பேசிட்டு இருக்கும்போது ஓட்ட கண்ணு போட்டு போட்டு பாத்துச்சு. அப்ப என்ன கண்டுபிடிச்சேன், கிளவி சாவல் உசுரோட தான் இருக்குன்னு. அட பாவி, என்கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லி இருக்கலாம்ல. நான் செத்து போச்சு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேனே. 3 கிளவிகளும் பஞ்சு கிளவி வீட்டு ரூம்ல தான் கிடக்குவா. அதுவும் தெரியும் நாலுபடி. வேற எங்க போதுவா, அங்கே கிடக்கட்டு. விடிய விடிய கதை வச்சுட்டு விடிஞ்ச பிறகு வரும். சரி அப்ப நாங்க போயிட்டு வரேன். நேர வரைட்டி என் வீட்டுக்காரர் வேற தேடுவாரு. ஆமா நீ எதுக்கு புறம் சொல்லி நின்னுட்டு இருக்க? மனசு வேற முன் வாசல் கதவை சப்புன்னு அடிச்சிட்டாரு போலுக்கு. கொண்டியே போட்டுட்டாரு. உள்ள கடந்து கும்பகரண உறக்க உறக்கி நடக்காரு போலுக்கு. தட்ட எந்திக்கவும் மாட்டாரு. தட்டுனாலும் ஏசி கிழிச்சு போடுவார். இவ்வளவு நேரம் எங்கிட்ட ஒளிஞ்சா அப்படிம்பாரு. அதான் புறம் சொல்லி நைசா போயிடலான்னு பார்த்தா புறம் கதையை அதுக்கு மேல சப்புன்னு அடிச்சு வச்சிருக்காரு. பாச்சா வசம் வச்சுக்கிறியா? நீ தெரியல தான் கிடக்கணும் நீ. யார் நானா? இப்ப பாருங்க இந்த வாட்டுக்கு மேல யாரி இந்த வளவுக்குள்ளோடி சாடிடுவேன். வீட்டுக்குள்ள போயிருவேன். அதுக்கப்புறம் அட பாவி அலபடி இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். நீ பெரிய ஆள் தாண்டே, உனக்கு என்ன வந்துச்சு? சரி நான் போயிட்டு வரேன். எங்க ஒளிஞ்சு போனாலும் தெரியல. வரட்டும் அன்னைக்கு. கடவுளே இது என்ன சாதல? கால் இருக்க போய் தானே அங்கிங்க சாடிட்டு தெரியுதா? காலை எடுத்து விடுதேன்.
ஒத்த காலம் மட்டும் எடுத்தோம்னா வீடு விடா ஒத்த காலம் வச்சு நொண்டி நொண்டியாவது போயிருவா. யார் வீட்டுல என்ன நடக்கு என்ன பிரச்சனை இவதான் தீர்த்து வைக்க போறா. இவ பெரிய ஆளு. மத்த நேரத்துல வீட்டுக்குள்ள அரக்க கட்டாம படுத்து தூங்கிடுவாரு. நான் என் போக்குல ஓடிடுவேனே. என்னடா இது எப்படி போறது இப்போ? வாசல்லே நிக்கிற சில கணக்க எப்படி நீ உள்ள விட மாட்டாருன்னு நினைக்கேன். 4 மணி இன்னையோட நீ அவுட்டு. அதனால ஒத்த காலம் எடுத்தா சரிப்படாது. 2 காலையும் முறிச்சு விடுவேன். 1 மாசம் இல்லைன்னா 5-6 மாசம்னாலும் வீட்டுல வச்சு பாத்துக்கிடுது. அவத்த பாசம் வச்சிடமான்னு சொல்லி நானும் பொறுத்து எத்தனை நாள் பொறுக்க. கட்டையால அவளுக்கு இன்னைக்கு வேக்காடு. ஆளுபடி இன்னும் வீட்டுக்கு போலியா? தெரு வளர்ந்துட்டே இருங்க, அதுக்குள்ள பிடிச்சிரும். நடுக்கு சேர்த்து என் வீட்டுல இந்த மனுஷன் வாசல்ல நந்தி மாதிரி நின்னுட்டு இருக்காரு, பெரிய கையில கட்டையோட. இன்னைக்கு போட்டு தள்ளிடுவாருன்னு நினைக்கேன். கடைசியா எல்லாரும் என்ன பாத்துக்கிடுங்க. இந்த 4 மணியை பார்க்கணும்னு ஆசைப்படுற அண்ணாண்டையோட பாத்துக்கிடுங்க. இனி நான் வீட்டுக்கு கூட திரும்பி வர மாட்டேன். அதை சொல்லதுக்குதான் வந்துட்டு போறேன். அட என்ன 4 மணி இப்பதானே நீங்க என்ன சொன்னீங்க? என்ன நல்லா பாத்துடுங்க, நான் இனிமே வர மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அதான் நாங்க சுத்தி நல்லா பார்த்தாச்சு. போயிட்டு வாங்க. பாவிகளா, உங்களுக்கு பாசம் இவ்வளவு தானே? சரி போறேன். சின்ன பண்ணி அந்த சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர்னு சொன்னீங்களா, அந்த ட்ரிக்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சொல்லி தாயா. என்னது பொறாசலடி எட்டி சாடதா? மனசை குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் சாடிக்கிட்டே இருப்பாரு. நான் அதுக்குள்ள பொறாசலடி எட்டி சாடி உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர மாதிரி. என்னங்க நீங்க இந்த நேரத்துல இப்படி கிடந்து அங்கேயும் சாடிட்டு இருக்கியா? யார் தேடியா? கள்ள எதுவும் புதுடணும் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு ரீல விடுவேன். அந்தல என் புருஷன் என்ன பார்த்தோன்னா சாக்காயிருவாரு. என்னடி வீட்டுக்குள்ள இருந்து வர அப்படிம்பாரு. என்ன மனுஷன் வீட்டுக்குள்ள தானே இருந்தேன் இவ்வளவு நேரம் அப்படின்னு எதே அவனை சொல்லி உருட்டி பரட்டி அப்படியே ஒரு மேட்டரை மாத்திடுவேன். இதுவும் நல்லதான் இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பிள்ளைல இந்த மாதிரிலாம் ஏறி சாடி பழக்கம். இப்போ 7 வயசாச்சா, இப்போ ஒன்னும் சாடி பழக்கம் இல்லையா? பயமா வர இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. எப்படியோ பொறாசடி எட்டி சாடிட்டோம்னா உள்ள போயிருவேன். இன்னைக்கு நான் தப்பிச்சிருவேன். இல்லைன்னா என் உசுறு என் கையில இல்ல. சின்ன பொண்ணு, என் உசுறு என் கையில இல்ல, உங்க 2 கையில தான் இருக்கு. பாருங்க 4 மணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். நீங்க தான் ஏறி சாடணும் சரியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மணியா. கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போயா, நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன். யாழினிமா, என்னப்பா தூங்கலையா? நான் தூங்குது இருக்கட்டுமா, நீ தூங்கலையாமா? தூக்கம் வரலையே உனக்கு? இல்லப்பா, தூங்க தான் போறேன். நம்ம வீட்டு டிவி வேற ரிப்பேர் ஆயிட்டு. சரி என்ன செய்ய, நேரம் போகாது உனக்கு இந்த ஊர்ல. வேணா நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தில்லம்மா, வேணா ஆன் பண்ணிக்கா. இப்பதான் ஒன்னும் பிரச்சனை இல்லைல்லம்மா, நம்ம இங்க வந்துட்டோம்ல. சரிப்பா, தேங்க்ஸ்பா. பார்த்து எடுத்து பதனமா பயன்படுத்திக்கமா. தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிப்பா. போய் படுக்கமா, நீ கதவை சாத்திக்க. அப்ப எங்க போய் படுக்க போறியா? வீட்டுக்குள்ள இடம் போதாது. நான் வெளியில இந்த தென்னையில படுத்துக்கிட்டமா, நல்ல காத்து வேற வருது. வேப்ப மர காத்து நல்லது தானமா, அங்கே படுத்துக்கிட்டேன். வெளியே கொசு கடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமேப்பா. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கியாச்சுமா, ஒரு கொசு கடியெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. வெளியில படுத்துக்கிட்டமா, வேப்ப மர காத்து அடிக்க பத்தி, அதனால கொசு வராது. சரிப்பா. அப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எனக்கு பார்க்கவே பாவமா இருக்கு. சரி பரவாயில்ல, அப்பா போனை ஆன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னில இருந்து போனை ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை இடம் போன் போட்டு பார்த்தாங்களே தெரியலையே. மிஸ்டு காலுக்கு மேல மிஸ்டு கால் அடிச்சிருப்பாங்க. அப்பா இவ்வளவு மிஸ்டு கால் யாரெல்லாம் போட்டுருக்காங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வேற போட்டுருக்காரு. எவ்வளவு கால் போட்டுருக்காரு. இவ்வளவு நாள் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து இப்ப ஆன் பண்ணியாச்சு. இனிமேல அவர் கால் பண்ணா எடுக்கவே கூடாது. 1/2 மணி நேரம் முன்ன வரைக்கும் எத்தனை கால் போட்டாச்சு, ஒரே சுவிட்ச் ஆஃப். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. இனி அவளுக்கு போனே போடக்கூடாது. போன் கையில இருக்க போய் தானே போடணும்னு தோணுச்சு. தூக்கி அங்க தூக்கி போடுவோம். எப்படி ஆரம்பிக்க? தாம் தும்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பானே, சொல்லாம இருக்க முடியுமா? விடிஞ்ச உடனே கிளம்பணும். அப்போ இப்படின்னு சொன்னா தானே சரி. இப்ப அதிகமா போன் எடுத்த மாதிரி தெரியல, அப்பவும் பேச மாட்டான் போல இருக்கு. நல்லதா போச்சு. மக்களே, என்னமா தூங்கலையா? எந்நேரம் முடிச்சிருக்கிய? சவத்தை படுத்த தூக்கமா வருது. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் இப்படிதான். ராத்திரி முழுக்க ராமாயணம் தான். இங்க எங்க புரண்டு படுப்பேன். அந்தால மணி விடிஞ்சிரும் 4 மணிக்கு. குவாலி குவிரும். அந்தால எரிஞ்சு முத்து தொளிச்சு காப்பி போடுவேன். இதான் டெய்லி நடக்கு. ஏமா உடம்பு எதுவும் சரியில்லையோ? ஆஸ்பத்திரிக்கு என்ன போமாமா? உடம்புக்கு என்ன, நல்ல கல்லு குத்தி மாதிரி தான் இருக்கேன். மனசுதான் சரியில்லை. என்னமா நானும் சொல்லதுக்கு ஒரு விதமும் சம்மதிக்க மாட்டேங்க. பிறகு நான் எப்படி நிம்மதியா இருப்பேன் சொல்லு? எப்படி எனக்கு உறக்க வரும்? 1/2 வயித்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கணும். இங்க எங்க நிம்மதி இருக்கு? அழாதுங்கம்மா, என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடி நடந்துட்டு போகுது. சும்மா இருங்க, பேசாம இருங்க, அழாதீங்க. அப்படி சொல்லிட்டேன். பெத்த மனசு சும்மா இருக்குமா? ஐயா ராசா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? ஐயா என்னம்மா இப்படி சொல்லுதியா? சொல்லுங்கம்மா. நாளைக்கு காலையில 5 மணிக்கான மதுரைக்கு போனோம். எதுக்குமா? நம்ம அங்கதானே இருந்தோம். திரும்பி எதுக்கு அங்க போனங்கியா? யாருக்கும் உடம்பு சரியில்லையா? இல்லன்னா கல்யாணம் விசேஷம்? நான் நினைச்சிருந்தா உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போலாம். அப்படி நினைக்கல. கல்யாணமும் இல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லாமலும் இல்ல, எல்லாரும் நல்லதையா இருக்காவோ. நம்ம வீட்டுக்கு 2 தெரு தள்ளிதான் அந்த பொண்ணு வீடு இருக்கா. நல்ல அளவுள்ள புள்ள, அம்சமான புள்ள, உனக்கு ஏத்த புள்ள. அங்க போய் தான் பொண்ணை பார்த்துட்டு உடனே பூ வச்சுட்டு வந்துடலான்னு இருக்கேன்.
பாருங்கம்மா, நான் உங்ககிட்ட கல்யாணம் வேணும்னு சொன்னா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. ஐயா இப்படி எத்தனை நாளா தனி கட்டையா இருப்பேன். நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு போன போயிட்டு சொல்லிட்டேன். பிடிச்ச உடனே காலையில கிளம்பி வாரோம், எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, சிம்பிளா பூ வச்சுட்டு அப்படியே உறுதி பண்ணிட்டு வந்துருதோன்னு சொன்னா கேளையா. இவர் நான் எப்படி பேசுவேன் அவங்ககிட்ட? நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. உங்க சித்தி புஷ்பா கூட நான் சொல்லல பாத்துக்கா. நம்ம 2 பேரும் தான் போறோம். ஏம்மா நீங்க பேசுறது சரியில்லைம்மா. இந்த பாரு கடைசியா என்ன சொல்லுத? ஏம்மா இப்படி கோவப்படுதீங்க? என்ன விட்டுருங்கம்மா, சொன்னா கேளுங்க. நானா சொல்லுதேன், என்னைக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லுதானோ அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்த்தா போதும். இந்த பாரு வா, இஷ்டத்துக்குலாம் நான் ஆட முடியாது. இவ்வளவு நேரம் அழுது பார்த்தாச்சு, உருண்டு பார்த்தாச்சு. எதுக்கு நீ சம்மதிக்கலன்னு வச்சுக்கியா, நானே என் இஷ்டப்படி போய் பார்த்துட்டு பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வந்துருவேன். பொண்ணு வீட்டுல கேட்டா மாப்பிள்ளை வெளியூருக்கு போயிருக்கான் வேலை விஷயமான்னு சொல்லிடுவேன். பொண்ணுக்கு அம்மையும் அப்பாவும் உன்னை ஏற்கனவே நம்ம ஊர்ல வச்சு பாத்துருக்காங்களா, அதனால மறுபடியும் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. அந்த பொண்ணுக்கு உன் போட்டோவை அனுப்பி வச்சாச்சு. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளை கல்யாணத்தன்னைக்கு தாலி கிட்ட தான் வருவான்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால நீ வந்தாலும் சரிதான், இப்ப வரலனாலும் சரிதான், எனக்கு ஒரு கவலை இல்ல. மயிலே மயிலே இறகு போடனா போடாது, புடுங்கிதான் எடுக்கணும். உன் கல்யாணத்தை எப்ப நடத்தணும், எங்க நடத்தணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ எந்த விஷயத்தையும் நீ செய்யண்டா. நீ ஒழுங்கா தாலி கட்ட அன்னைக்கு காலையில வந்து சேர்ந்த மட்டும் போதும். அதுக்கு இடையில அந்த ஊரை விட்டு ஓடிச்சே அந்த குடும்பம், அதான் அப்பாவும் மோவலும் யார்கிட்டயாவது நீ பேசணும்னு தெரிஞ்சு அதோட என்ன விட்டுரு. உன் முடிவு உன் கையில தான். வேற வழி இல்ல, இதான் முடிவு. இனிமே போன் அடிக்கவே கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இல்ல, இனிமே டெய்லி அடிச்சு அடிச்சு பார்க்கணும், எப்ப எடுக்கான்னு பாப்போம். கால் போகுது. இவ்வளவு நாள் அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, இப்பதான் ஆன் பண்ணிருப்பா போல. கால் போகுது போகுது, எடுப்பான்னு நினைக்கிறேன். என்ன குரட்டையா, எப்படிதான் உறக்க வருது தெரியல. நம்மளுக்கு ஒரு பட்டு உறக்க வர மாட்டேங்குது. பைனியோ பைனியோ பைனியோ, பயமா இருக்கு பைனியோ. அரகுங்க மைனியா, எவ்வளவு நேரம் முழிச்சு கிடப்பியா? படுங்க, ஒன்னும் பயம் இல்ல. நான் ஒண்ணு புரிஞ்சு போச்சு மைனியா. உங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு நடமாடி இருக்கு, அதான் என்ன தாக்கிட்டு. உங்களுக்கு என்ன பயம்? உங்களுக்கு பழகி போச்சு, அதான் பேசாம படுத்து உறங்கிட்டு இருக்கேன் எல்லாரும், அப்பா மக்கள் எல்லாரும். ஆனா நான் அப்படியா, எனக்கா ஒரு நாள் வர பத்தல, இன்னைக்கு வசமா சிக்கிட்டேன். சரியில வார்க்கம்மா, நடமாடுதுங்க. என்னது நடமாடுது? ஐயோ, இந்த கட்டில கொஞ்சம் இங்க வந்து படுங்கலாம், பயமா இருக்கும்ல. பாவி மக்கள் நம்மள உறங்க விடப்பட்ட போலுக்கம்மா. என்னது நடமாடுதா? படுங்க மைனியா, நான் தள்ளி படுங்க, நான் படுக்கேன். அப்பா மைனியா, வாரத்துல படுக்க பயமா இருக்கு. நீங்க உள்ள படுங்க, நான் வெளியில படுக்கேன். சரி அப்ப நீங்க தள்ளி வாங்க, நான் அங்க படுக்கேன். எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த கரையில மைனி, இந்த கரையில மருமக்கமாறு 2 பேரு. யார் நடுல வந்து என்ன அடிப்பா பாத்துருவோம். இவ்வளவு நேரம் வீணா அம்மாக்கி விட்டமா. இந்த ஐடியா மட்டும் அப்படியே வந்திருந்தா, இந்த நேரத்துல இங்க படுத்திருந்தோம்னா எப்போ கொரட்டை விட்டு 10ஆம் ஜாமத்துக்கு போயிருப்போம். அப்படியே என்னட்டி கொட்ட கொட்ட முடிச்சு பாத்துட்டு இருக்கா. இனி என்ன முழிப்பு, தசாம தூங்கு. அதான் A+ இருந்து Z+ பாதுகாப்பு உரைக்க உனக்கு இருக்க. சுத்தி சூழ பாரு, அப்படியே உறங்கி. சோலி முடிஞ்சு. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளே, அவள் வருவாளே. ரொம்ப பலமா இருக்கேன், சரியில்லையே. என்ன தர்பூசணி மண்டையா, ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, நாளைக்கு எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். அதான் இன்னைக்கு டான்ஸ் ரிஹர்சல் பார்க்கும். அங்க வச்சு சின்னதா ஒரு டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. எந்த ஃப்ரெண்டுக்குங்க பர்த்டே? நானும் வரலாமா? சிங்கிளா தான் போவோம். மாமன் சும்மா ரைமிங்கா பேசுனேன்டா. நீ சந்தோஷப்படுவில்ல, ஜாலியா இருப்பில்ல, அதுக்காக தான் அப்படி ரைமிங்கா பேசுனேன். வேற ஒண்ணும் இல்ல, முறைக்காத. சங்கர்னு என் ஃப்ரெண்டுக்கு தான் பர்த்டே நாளைக்கு. புது ஃப்ரெண்டு, இப்ப புதுசா கிடைச்சிருக்கான். கரெக்டா 12 மணி ஆக போகுது, மிஸ் பண்ணிட வேண்டியதான். நல்ல வேலை என் பொண்டாட்டி போயிட்டா. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து கேளுமக்கா. எதையும் திங்காம விட்டுறப்படாதுன்னா, வாய் வயிறுமா இருக்க பிள்ளை ஆசைப்பட்டு திங்காம எந்த பண்டத்தையும் விட்டுறப்படாது. ஆசைப்பட்டதை நிறைவேற்றதுக்கு நான் இருக்கமாக்கா. ஏமா, நான் ஆசைப்படுறது பண்டம் இல்லம்மா, பண்டம் நம்ம வீட்டை என் பேர்ல எழுதி கொடுத்தனா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் இந்த நேரத்துல. ஏடி என்ன மக்கா யோசிக்க, என்ன பண்ண வேணும்னு சொல்லு. ஏமா, எதுவா இருந்தாலும் செஞ்சிருவியா நான் கேட்டா? ஆமா மக்கா, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எதுனாலும் தருவேன். ஆசைப்பட்டத கூடிய சீக்கிரத்துல கேட்கமா, நீ கவலைப்படாத. இப்போதைக்கு எனக்கு ஒரு சில்லுன்னு பாதாம் பால் மட்டும் போதுமா, அதான் குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. இவ்வளவுதானே மர்மல, நல்ல சில்லுன்னு என் மவளுக்கு ஒரு பாதாம் பால் போட்டு கொண்டு வடியா. நிறைய பாதாம் பருப்பு போடு. என்ன கொண்டுட்டு வாரந்தே.
இங்க நடக்கதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமே என் ஆசை நிறைவேறும் போல இருக்கு. எப்படியும் வீடு என் பேருக்கு வந்துரும். ஏதோ இருக்கு போட்டுட்டு வந்துட்டியே, குடிக்கணுமே சவத்த வம்பா போமே, வீணாக்க கூடாது அப்படின்னு குடிக்கணும்னு குடிச்சிட்டு கிடக்கேன். ரொம்ப தான் நடிச்சிட்டு இருக்கா, ஏதோ பாசம் இருக்க மாதிரி. சரி இவளை சும்மா விடப்படாது. என்னடி என் மூஞ்சில என்ன எழுதி ஒட்டி இருக்கு? காலை புடி, காலை நீட்டி வச்சிருக்கோம்ல, கால் ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருது, கால் வலிக்க மாதிரி இருக்கு, காலை அமுக்கி விடு. சரிங்க அண்ணி. இந்த பாரு, நான் காலை எப்ப நீட்டனோ அப்பலாம் வந்து கால் அமுக்கி அமுக்கி விடணும். என்ன கால் வலிக்குன்னு அர்த்தம். நான் இனிமேலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீ நான் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் எதனாலும். எமக்கா இந்த நாளைக்கு ஆஸ்பத்திரி போக மாட்டி? ஏமா உனக்கு சுகர் பிபி எல்லாம் அதிகப்பட்டு கிடக்கும். அட இவள, எனக்கு சுகர் பிபி எல்லாம் நல்ல சரியாயிட்டி. நீ மாசமா இருக்கத கேட்டோன்னே பரவியா இருக்குமா ஆஸ்பத்திரிக்கு? அட பைத்தியக்காரி, உனக்கு தான் டி. நான் நல்லதானமா இருக்கேன், எனக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? அட கூறு கட்டவள, மாசம் இருக்கலட்டி போய் ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் தருவாங்கல்ல டாக்டர், அதெல்லாம் வாங்கிட்டு வராண்ட பாட்டி. அதெல்லாம் இப்ப போக வேண்டாம், அது நீ வேண்டாமா. அது வெயிலான வெயில ஒன்னையும் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, சுகர் பிரஷர்ல கூடுனது குறைஞ்சது கூடிடும். அதுக்கு என்ன திட்டி, நான் தானே வரணும், வேற யாரை கூட்டு போவேன்? என் புருஷனை கூட்டு போறாமா, அவர் தான் அதுக்கு சரியான ஆளு. அவரை கூட்டு போனோம்னா கடைகள ஓடி எடுத்து ஜூஸுக்கு காப்பி கீப்பி எல்லாம் வாங்கி தருவாரலாமா. ஒன்ன கூட்டு போனா கடைசியில் நான் தான் ஓடி எடுத்து உனக்கு வாங்கி தரணும். மெதுவா போலாமா, இப்ப என்ன அவசரம் உனக்கு? எடி உனக்கு கால உனக்கு அமுக்க தெரியாதடி, என்ன மாதிரி வலி வலிக்க மச்சை. உன் மேல கோவப்பட்டல எல்லாரும் ஏன் மேல கோவப்படுதாவோ. எப்பா கமெண்ட்ல என்ன பட்டு கிளிக்கிளின்னு கிளிக்காவோ. கால அமுக்குனது போதும், எந்திரி. என்னடி முழிச்சு நின்னுட்டு இருக்கா? போ, அத போன் சொல்லியாச்சுல, போய் உறங்கு. நிலவரி படுத்து தூங்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அடியே சில்வண்டு, யார கூப்பிட்டீங்க? ஒன்னதான் கூப்பிட்டேன். சில்வண்டு என்ன ரொம்ப ஓவரா துள்ளிட்டு தெரியுது? ஏகப்பட்ட பேர் உன் பின்னால இருக்காவோன்னு உனக்கு நினைப்பு. கமெண்ட்ல பார்த்தம் டி, எல்லாரும் உன்ன பாவம் பாவம் பாவம்ட்டு இருக்காவோ. அப்படி என்ன பாவம் நீ? என்ன டி இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், வாயை திறக்க மாட்டியோ? வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க, இல்லனா கல்கோனா முட்டாய் வச்சிருக்கியா? பாருங்க, பேசாம நான் நின்னுட்டு இருக்கேன், தேவையில்லாம என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதீங்க. உங்ககிட்ட நாங்க சண்டைக்கு வரோம், ஏன்னா எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பத்தியா, உங்ககிட்ட சண்டைக்கு வரோம். அப்படிதான் வருவேன் சண்டைக்கு. என்ன செய்வ? பாருங்க நீ, உங்களுக்கு மரியாதை தாரணே இல்லையோ, இப்ப நீங்க மாசமா இருக்கீங்க, அதுக்கு நான் மரியாதை தந்தாகணும். அதுக்கு தான் நான் என் வாயை முடிச்சு பேசாம இருக்கேன். ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டியா? இல்லனா என்னடி செய்வ? என்னடி செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். அடியே பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, என்ன சுவாதிக்காத. நம்ம என்ன சொன்னாலும் அடிச்சாலும் புடிச்சாலும் பேசாம போறானே, அப்படி நினைச்சிட்டு இருக்கியோ? புலி எதுக்கு தெரியுமா பாதுங்குது? பாயதுக்கு தாண்டியோய். அடியே புலி பாயதுக்கு நேரம் சீக்கிரம் வரப்போகுது, அன்னைக்கு பாரு உனக்கு. சின்ன பொண்ணு, இப்படி ஒரு ட்ரிக் இருக்குன்னு என்கிட்ட முதலே சொல்லியிருக்கப்படாதா? எத்தனை நாள் என் வீட்டுக்காரர் யாச்சி பேசிட்டு இருந்து தப்பிச்சிருப்பேன். நாலுபடி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க மேல ஏறுங்க. இப்ப எப்படி குடுக்குறோம் இந்த ஓட்டுக்கு மேல ஏறதன் மட்டும் பாரு. இதெல்லாம் எனக்கு சப்பா மெட்ரு சால்ட் வாட்டர். சின்னப்படி நான் எப்படி ஏறுவேன்? நீ இருக்க உயரத்துக்கு டக்குன்னு ஏறிடுவேன். ஆனா நான் அப்படியா எப்படி ஏற முடியும்? கொஞ்சம் ஏத்தி விட. எடுத்து ஏத்தி விடணுமா? நீ லேசா குனியா, நான் டக்குனு முதுகு மேல ஏறி டப்புனு ஓட்டுக்கு மேல ஏறி அந்த பக்கமா சாடிடுவேன். இல்ல என் யார கொடுமை சவத்த வழின்னு சொல்லி இருந்தது இல்லாம நான் குனியணும் மக்கோ. ப்ளீஸ் சின்னப்படி, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. இன்னைக்கு நான் சோழி முடியணுமா இல்லன்னா உயிரோட இருக்கணுமா, அதை மட்டும் யோசிச்சுக்கோ. சரி சின்ன பண்ணு, ஆனது ஆச்சு. சரி லேசா குனி, டக்குனு தூக்கி விட்டுட்டு போயிருவோம். யாராவதுல நாலுபடி சரி நான் குனிவே, டக்குன்னு சீக்கிரம் ஏறணும். யாராயிட்டு ஐயோ இப்ப பயமா இருக்கு. ஏமா நாலுபடி பேத்து சீக்கிரம் ஏறுங்க. நேரம் வேற ஆகுது, எவ்வளவு நேரம் நான் குனிஞ்சு நிப்பேன்? பாவி மக்கள் சொல்லிட்டானு பயமால இருக்கு. கிடக்கிட்டு ஆடுது கால்ல பறக்குது கை ரெண்டும். சீக்கிரம் யாரு எந்திரிச்சு நில்லு, உட்கார்ந்திருக்க நல்ல ஜம்முனே. பயமா இருக்கு ஜிம்மு. அப்ப கீழ இறங்கு. அந்த மனுஷன் அடி வைக்க சாக முடியாது. கடவுளை தூக்கி எரிஞ்சிருவேன். சரி மெதுவா ஏறிடுதே. நாலுபடி சூப்பர் சூப்பர். பரவாயில்லை, 4 மணி போயிட்டேன். அனக்கத்த காணல, உள்ள சாடி இருக்கோம். எப்பா ஒரு வழியா வந்தாச்சப்பா. உள்ள எப்படி சாடன்னு தெரியலையே, எப்படியோ சாடி ரொட்டிதான். ஏ வெற்றி வெற்றி வெற்றி. அமுகு டுமுகு அமால் டுமால். நம்மகிட்ட வெயிட் லாஸ் பவுடரும் முளை கட்டிய ராகி மாவும் நம்ம புதுசா ஆட் பண்ணிருக்கோம். ஏற்கனவே நம்மகிட்ட 12 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ 2 ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்த்திருக்கோம். பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல்லாம் அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்பி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிரடி திருப்பங்களோட அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே.